பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். இன்று ஒரு இறைவார்த்தையின் 6ஆம் பாகம் 4ஆம் நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர்முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இன்று ஒரு இறைவார்த்தையாக ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற அருள் வார்த்தை பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசத்தின் அடிப்படையிலே, நம்பிக்கையின் அடிப்படையிலே கடவுளிடத்தே நாம் எதை கேட்கிறோமோ அவர் சொல்லிக் கொடுத்த வண்ணமாய் நாம் கேட்கின்ற பொழுது, கேட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற பொழுது அதற்குரிய பலனை அவர் கொடுக்காமல் இருந்ததே இல்லை, இருப்பதே இல்லை, இருக்கவே மாட்டார். எந்த நாளிலும் அவருக்கு சித்தமான நாளிலே அதை நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாய் காத்திருக்கிறார். நாம் கேட்டவுடனே கிடைத்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஆபிரகாம் கிடைத்த வாக்குத்தத்தத்திற்காக 25 ஆண்டுகள் காத்திருந்தான். 25 ஆண்டுகளும் விசுவாசத்தோடு காத்திருந்தான், நம்பிக்கையோடு காத்திருந்தான்.
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். என்ன ஒன்று, சில நேரம் சில காலதாமதம் சில விண்ணப்பங்களுக்கு ஆகும். சில விண்ணப்பங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும். வேதத்திலே அப்படிப்பட்ட அதிக விண்ணப்பங்களை நாம் பார்க்கிறோம். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி ஒரு தொழுநோயாளி ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற பொழுது உடனே ஆண்டவர் அவன் பாணியிலேயே பதில் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக்கு என்று சொல்லுகிறார். அது உடனடியாக நடந்தது. கண் பார்வை இல்லாதவனுக்கு அவனுடைய கண்களிலே தன் கைகளை வைத்து பார்வை அடைவாகையாக என்று சொன்னார். உடனே பார்வை அடைந்தான். அதே பார்வை இல்லாத இன்னொருவனுக்கு எச்சில் உமிழ்ந்து சேறுண்டாக்கி அந்த சேற்றை அவனுடைய கண்களில் பூசி சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொன்னார். அவன் கழுவின பிறகு அவனுக்கு அந்த பார்வை கிடைத்தது. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதத்திலே தன்னுடைய ஜெபத்திற்கு விண்ணப்பங்களுக்கு செவிசாய்க்கிறவராய் அவர் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கூட ஜெபத்திலே தானியேலைப் போல உறுதியாய் தரித்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக நாங்கள் எதை கேட்டாலும் நாங்கள் பெறுவோம் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்தில் கேட்டுவிட்டு பொறுமை இல்லாமல் நாங்கள் அவதிப்படுகிற பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே, அப்படி இல்லாதபடி பொறுமையாக இருந்து உம்மிடத்திலே நாங்கள் எங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்து காத்து நடத்த வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தந்தை மைந்தன் தூய ஆவியானவர் நின்று நிலவி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன்.